கடந்த வாரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். என்ன கேட்டோம்? நம்ம கர்த்தரோட வார்த்தை. போன வாரத்தில் என்ன நம்மளுக்காக தேவன் நம்மளோடு பேசி கொண்டிருந்தார்? தேவனுடைய சித்தத்தை பற்றி நாம் கடந்த வாரத்திலே நாம் கேட்டு கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. என் தேவனுடைய சித்தத்தை பற்றி நம்ம கேட்டு கொண்டு இருந்தோம். என் தேவனுடைய சித்தம் என்ன, அவர் என்ன நம்மளிடத்தில் விரும்புகிறார். நம்ம கூட தேவன் என்ன பண்ணணுமா? நம்ம கூட என்ன பண்ணணும்? கர்த்தர் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட கர்த்தர் வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். அதற்காக நம்மளை தேவன் பரிசுத்தப்படுத்தி இந்த உண்மையுள்ள தேவனாகிய இயேசுவை நாம் அறியும்படியாய் கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிருபை கொடுத்தவர் நம்மளை என்ன பண்ண வேண்டும் என்று நினைக்கிறாருன்னா, நம்ம கூட அவரும் வந்து வாசம் பண்ண வேண்டும். இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் பிரியமுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை, நானும் ஏசப்பா கூட வாழ வேண்டும் என்று நினைக்கிறீங்க? வாசப்படுறவங்க எல்லாம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனோடு வாசம் பண்ணுவதற்கு நாம் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பிரியமுள்ளவர்களாக இருந்தால் மாத்திரம் போதுமா? அதற்கான தகுதிகளையும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? உண்டாக்கி கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்வோம் யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 25 8-9 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவர்கள் நடுவிலே நாம் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டு முட்டுகளின் மாதிரிகளின் படியும் அதை செய்வீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு செய்தாமே தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மளோட இடைப்படும்படியா ஒரு விஷயம் நாம் செபிக்கலாமா? எங்கள் அன்பு தேவனே, இதோ நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசணும்ப்பா. என் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நாங்கள் பலன் அடையணும் அப்பா. நாங்கள் பரிசுத்தம் அடையணும். உமக்காக நாங்கள் வாழணும் அப்பா. உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்கணும். இயேசுவே, நீர் எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் படிக்கலாம். 25:8-9. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. யார் வாசம் பண்ண? தேவனாகிய கர்த்தர் நம்மோடு வந்து வாசம் பண்ணுவதற்காக அவர் மோசேயிடத்திலே சொல்லுகிறது என்ன? எனக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டாக்குவாயாக. எதற்கு? அவர் வாசம் பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு வந்து வாசம் பண்ணுவதற்கு. அந்த நாளிலே தேவனுடைய மனுஷராகிய இந்த மோசே தேவனுக்கென்று ஒரு கூடாரத்தை என்ன பண்ணினாரு? உண்டாக்கினார். அந்த தேவனுடைய கூடாரம் யாருடைய சாயலாக இருந்தது? பரலோக ஆலயத்தினுடைய சாயலாகவே அவர் இந்த பூமியிலே அதை என்ன பண்ணினாரு? பண்ணி கொடுத்து தேவன் அதிலே வாசம் பண்ணும்படியாய் கர்த்தராகிய தேவனும் அந்த என்ன பண்ணினாரு? அதிலே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் வாசம் பண்ணினாரு. இந்த ஜனங்களோடு கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருந்தாரு. என் தேவ பிள்ளையே, அவர் இந்த நாளிலும் அவர் உங்களோடும் வாசம் பண்ண பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காகவே அநேக ஆயத்தங்களை கர்த்தர் செய்து வருகிறார். இந்த உலகத்திலே உள்ள எல்லா மனுஷர்களையும் சிருஷ்டித்தவர், எல்லா மனுஷிகளையும் சிருஷ்டித்தவர் என்று சொன்னா நம்முடைய தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரே இந்த உலகத்திலே மனுஷனையும் மனுஷியையும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனுஷனையும் மனுஷியையும் சிருஷ்டித்து அவர்களை இந்த பூமியிலே பழுகி பெருகும்படியாகவும் தேவன் கிரியை செய்தார். இந்த மனுஷருடைய பாவத்தின் நிமித்தம்
தேவன் அவர்களை விட்டு விலகி போனார் என்று கடந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். ஹல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற நாம் தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய வசனங்களை நம்ம பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக, நம்மளிலே அவர் வாழும்படியாக நம்முடைய இருதயமாகிய இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை தேவனுக்கென்று தர வேண்டும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது மகா பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். இந்த மகா பரிசுத்தமாக இருக்க வேணும்னா நம்முடைய இருதயத்திலே இருக்கிறவைகளை எல்லாம் என்ன பண்ணணும்? தூக்கி எறிய வேண்டும். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். Thank you Jesus. Hallelujah. 2ஆம் வசனத்திலிருந்து படிங்க. தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. எப்படிப்பட்டவர்களை? இப்படிப்பட்ட மனுஷர்களை நீ விட்டு விலகுன்னு சொல்லுகிறாரு. இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த இருதயம் இப்படிப்பட்டதாய் நம்முடைய இருதயத்திலே எல்லா அசுத்தங்களும் இந்த வசனங்கள் சொல்லுகிற பிரகாரம் இவைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். இருந்தா நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்படி நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்ய முடியும்? நம்முடைய உள்ள தேவன் எப்படி அவர் உள்ள நமக்குள்ள வர முடியும்? எப்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் கடந்து போக முடியும்? என் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீங்களா அப்படின்னு கேட்கிறார். இந்த கடைசி காலத்துல நம்முடைய இருதயம் இப்படியான பலவிதமான சூழ்நிலைகளினால, இந்த உலகத்தின் காரியத்தினாலே நம்முடைய இருதயம் தீட்டுப்பட்டதாய் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே காணவே படக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய இருதயம் தேவன் வாசம் பண்ணுகிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சரீரம் பரிசுத்தம் உள்ளதாயும் நம்முடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாயும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்க முடியும்னா கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. நம்முடைய வீட்டுக்குள்ளே அவர் வர முடியாது. நம்முடைய தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயும் வர முடியாது. தேவ பிள்ளையே, நாம் தேவனுக்கானவர்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எந்த நாளிலும் கர்த்தருக்கென்று வாழணும். நம்ம எப்பவுமே தற்பிரியர்களாய் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பண ஆசை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அப்புறமா வீம்புக்காரர்கள், வீம்பு பண்ணுகிறவர்களாகவும் நம்ம இருக்கக்கூடாது. அகந்தையுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. தூஷிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தாய் தகப்பனை கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். நன்றி அறியாதவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னைக்கு அநேகர் நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். தேவனுக்கு பயப்படுவதுனா என்ன?
கர்த்தருடைய கற்பனைகளை நாம் காத்து நடக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னா தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு? இன்னும் அதிகமாய் பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். பயப்படுறதுனா என்ன? நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோம் அப்படின்னா அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அவரோட வசனத்திற்கு, அவரோட வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கென்று உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து நீங்க கர்த்தருடைய பிள்ளையாய் நீங்க வாழ்வீர்கள் என்று சொன்னா அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் பைபிள் படிக்கிறதுனாலேயோ, நான் செபிக்கிறதுனாலேயோ, நான் வேத வாசிச்சு நான் அந்நிய பாஷையில பேசுறதுனாலேயோ தேவ பிள்ளையே நீ கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமா இருக்க முடியாது. எல்லாம் செய்துட்டு உங்களுடைய இருதயத்திலே அழுக்குகளை வைத்து கொண்டு நீங்க பொறாமையுடையவர்களாய், தீய மனுஷர்களை போல வாக்குவாதம் செய்கிறவர்களாய், என் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை செய்து கொண்டு விசுவாசமற்றவர்களாய் காணப்படுவீங்கன்னா தேவன் எப்படி நம்மளுக்குள்ளே வாசம் செய்ய முடியும்? நாம் எப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம கடந்து போக முடியும்? அன்பு, கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம், அன்பு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை. அன்பு பிரதானமான ஒரு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த அன்பு நம்மளுள்ள இருக்கும்னா நம் தேவனை நம்ம என்ன பண்ணலாம்? வாசம் பண்ணும்படியாய் கர்த்தர் நம்மளுக்குள்ளே வர வைப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுவார். தேவ நாமம் உங்களிலே மகிமைப்படுவதாயிருக்கும். நீங்க அன்பற்றவர்களாய் இருந்து ஒருவரையும் உங்க கூட சேர விடாதபடி நீங்க பொறாமை நிறைந்தவர்களாகவும், நீங்க புறங்குறுகிறவர்களாகவும், பிறருடைய குற்றத்தை சுட்டி காமித்து பிறரை நீங்க காயப்படுத்துகிறவர்களாகவும் இருப்பீர்கள் என்று சொன்னா நமக்குள்ளே தேவன் எப்படி வாசம் பண்ண முடியும்? நம்ம எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போக முடியும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மீண்டும் உங்களை சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நீங்க கர்த்தருக்கானவர்கள் என்பதை முதலாவது உணர வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவன் இந்த உலகத்திலிருந்து உங்களை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். எதற்காக? என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் உங்களிலே மகிமைப்படுவதற்காக. என் இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் உங்களிலே மகிமைப்படணும்னா நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல நீங்க வாழ உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க வட்டிக்கெல்லாம் விடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பணத்தை வட்டிக்கு விடக்கூடாதுன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஐயா, நான் சும்மா 2 பைசா வட்டி தான்யா கொடுத்தேன், சும்மா தான்யா, சும்மா வீட்டில் இருக்கிற காசை என்ன பண்ண, சும்மா கொடுக்கக்கூடாது, அவங்க தரமாட்டாங்கன்றதுக்காக ஒரு பயத்துக்காக நான் ஒரு சின்ன வட்டி போட்டு கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது பாவம் என்று கர்த்தர் இந்த வேளையில் உங்களை உணர்த்துகிறார். ஒரே ஒரு கெட்ட வார்த்தை தான் என் வாயிலிருந்து வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி. பிள்ளையே, பரிசுத்த பிள்ளைகளாகிய நம்முடைய நாவுகளிலே பரிசுத்த வேத வசனங்களை படிக்கிற நீங்க, இயேசுவை பற்றி பேசுகிற நீங்க, உங்களோட நாவுகளிலே தீய வார்த்தைகள் வராதபடி உங்களை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிறருக்கு அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும், நன்மை செய்கிறவர்களாய் இருக்கணும். இதில் அநேகர் சொல்லுகிற காரியம், ஐயா நான் எத்தனையோ நன்மை செஞ்சிட்டேன், எவ்வளோ நகைகளை நான் கொடுத்து இன்னைக்கு எனக்கு திரும்பி வராமல் இருக்குது. அன்பு பிள்ளையே, வரலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த பணம் வரலையா? தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் நன்மை செய்து தீமை அனுபவித்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நன்மை செஞ்சீங்க, ஆனால் அந்த நன்மைக்கு உங்களுக்கு என்ன நடந்திருக்குது? தீமை நடந்திருக்கிறது. தீமை உண்டானா தேவனுடைய வார்த்தை
உங்களோட வாழ்க்கையில நிறைவேறினதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. தேவன் இன்னுமாய் உங்களை பெருக செய்வார். அதை குறித்து கவலைப்பட்டு அதிலே அமர்ந்திருக்க வேண்டாம். நீங்க அடுத்து வேறு யாருக்கு நன்மை செய்ய முடியும், நான் தேவனுக்காக நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்க கர்த்தரிடத்துல கேளுங்க. ₹1 போனா நீங்க தேவனுக்காக ₹1 இழந்து போனீங்கன்னா அதை தேவன் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க ₹1 இழந்து போனீங்கன்னா அதை தேவர் பல மடங்கு ஆசீர்வாதமாய் அதை மாற்றி தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எப்ப தெரியுமா? அதை வசனத்தை நான் ஆமோதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் தேவனிடத்துல சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறினது, நான் நன்மை செஞ்சேன் ஏசப்பா. இதோ இந்த நாளிலே அவர்கள் எனக்கு பணம் கொடுக்கல, ஆனாலும் அவர்கள் என்னை பற்றி தீமையாய் பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட மனுஷர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லும் வேளையில தேவன் உங்களை அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிரப்ப அவர் சித்தமுள்ளவராய் இருப்பார். ஹல்லேலூயா. எந்த ஒரு வேதனையும் நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க படுவீர்கள் என்று சொன்னா, தேவ பிள்ளையே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். துன்பத்தை சிலுவையை தேவனுக்காக சுமந்து கடந்து செல்லுங்கள். நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் நீங்களும் கிறிஸ்துவை போல நீங்க பாடு அனுபவிப்பீர்கள் என்று சொன்னா, இன்னைக்கு நம்முடைய பாடுகள் எல்லாம் யாருக்காக இருக்கிறது? நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டப்படுகிறது எல்லாம் உங்களோட பிள்ளைகளுக்காக, உங்களோட குடும்பத்திற்காக. இதுவே நீங்க செய்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்க கர்த்தருக்காக நீங்கள் எப்பொழுது பாடு அனுபவிக்க போகிறீர்கள்? இயேசுவுக்காக நீங்க துன்பத்தையும் பாடுகளையும் அனுபவிக்கிறதற்கும் உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய பாடுகளை, உங்களுடைய துன்பங்களை இயேசுவுக்காக நீங்க எல்லாவற்றையும் சகிப்பீர்கள் என்று சொன்னா நிச்சயமாய் தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அவருடைய ராஜ்யத்திலே கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலையும் தருவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 128 சங்கீதம் 1 யாராவது படிங்களேன். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. யாருக்கு பயந்து? யாருக்கு பயந்து? கர்த்தருக்கு பயந்து. தேவனுக்கு பயப்படணும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு என்று நாம் பயப்படுகிறவர்களாய் இருக்கணும். எப்படி பயப்படுறது? அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 168 வாசிக்கலாமா? படிங்கம்மா. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். இல்லம்மா, சங்கீதம் 168 கரெக்ட் தாம்மா, படிமா. உமது கட்டளைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன், என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. எப்படி சொல்றாரு பாருங்க. அதன்படியாய் நடக்கணும். அவருடைய கட்டளைகளை நாம் என்ன பண்ணணும்? உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமே என்று சொன்னா, இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதுதான் தேவனுக்கானவர்களாய் நம்ம வாழ்வதற்கான அடையாளம். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்கிறவர்கள் அவருடைய கட்டளைகளின்படியாய் நடக்கணும். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியான நடக்கிற ஜனமாய் இருக்கணும். அப்படி இருப்போம்னு சொன்னா தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். அவர் நமக்குள்ளே வாசமாய் இருப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 163 படிங்க. 163. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு தேவன் என்ன பண்ணுகிறாரு? இயேசுசாமி பொய்யை என்ன பண்ணுகிறாரா? அருவருக்கிறார். வாயை திறந்தா எப்பவுமே என்ன வர்றது? வாயை திறந்தாவே பொய் தான். அப்படிப்பட்ட மனுஷர்களை தேவன் என்ன பண்ணுவாரு? அருவருப்பார். அருவருப்பார். எப்போ பேசினாலும் நான் யார் தெரியுமா? நம்ம பெருமை பாராட்டி கொள்கிறவர்களா இருப்பீங்கன்னா தேவன் பெருமைகளையும் வெறுக்கிறார்,
பொய்யை வெறுக்கிறார், பெருமைகளை வெறுக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, பரலோக தேவன் உங்களுக்காக இந்த பூமியில இறங்கி வந்து தேவன் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்தது எதற்காக நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார்? கர்த்தரை தொழுது கொள்வதற்கு கூட, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தேவனை துதிப்பதற்கும் தேவனை பாடி மகிழ்வதற்கு கூட நம்முடைய இருதயம் என்ன பண்றதில்ல, வரதில்லை. காரணம் என்ன? உலகம் அவர்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது. உலகமே அவரோட வாழ்க்கையாக இருக்கிறது. உலகத்தில் அவரோட வேலை வேலை வேலை, சம்பளம், பணம் பணம் பணம். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாளில் நீங்க கேள்வி கேட்கறதுக்கு பொழுது நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? என் தேவ பிள்ளைகளை, நீங்க கர்த்தரோட வருகை நாளில் நீங்க என்ன சொல்லி அவரிடத்திலிருந்து நீங்க தப்பித்து கொள்ள முடியும்? கர்த்தர் கொடுக்கிறதான இந்த நாள், என் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான இந்த நாளை நீங்க தேவனுக்கென்று பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு நாள் ஒரு கால வேளையில தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றதான இந்த நல்ல நாளில், இந்த பரிசுத்த நாள் என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய சுயத்துக்கென்று எடுத்துக்க கூடாது. உங்களோட மாமனார் மாமியார் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்காக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த நாள் பரிசுத்த ஓய்வு நாள். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நீங்கள் தேவனை தொழுது கொள்ளும்படியாய் உற்சாகத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வர வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி வரணும்? ஒரு சிலரை நான் பார்ப்பேன், ஆலய நேரம் ஆயிடுச்சுன்னா ஓடுவாங்க, கடகடன்னு ஓடுவாங்க. அவர்கள் உடம்பு அப்படியே துடிக்கும், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. என் தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட இப்படியாய் தேவனுக்கு பயந்து நடுங்கணும். இதுதான் பயபக்தி, இதுதான் தேவன் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. என் தேவ ஜனங்களாகிய உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டது உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. அவர் உங்களோட வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணணும். உங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும், உங்களை பெருமைப்படுத்தணும், உங்களை உயர்த்தணும், உங்களை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கணும்னு தான் கர்த்தர் மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கிறார். என் மகன் தப்பு பண்ணிட்டான், அதனால் இது தப்பு கிடையாது. என் பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க சண்டை போட்டுட்டாங்க, அதனால தப்பு கிடையாது. தேவஜனமே, நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்க எப்பொழுதும் நடுமையாய் நின்று, நடுவுல நின்று என் தேவனுடைய காரியத்தை பிள்ளைகளாய் இருந்து உங்களுடைய கண்டிப்புகளை நேர்மைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உங்களோட மகள் தப்பு பண்ணினாலோ, உங்களோட மகன் தப்பு பண்ணினாலோ, உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் தப்பு பண்ணினாலோ, யார் வந்து உங்களுக்கு விரோதமான காரியங்களை, இப்படிப்பட்ட காரியங்களை வந்து சொன்னாலோ, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும்? கண்டிக்க வேண்டும். உங்களோட பிள்ளைகளை கண்டிக்க வேணும். தேவனுக்கு பயந்து நடக்குவதற்கு நீங்க உங்களோட பிள்ளைகளை என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளே நடத்த வேண்டும். அவர்களையும் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும். கர்த்தரோட வார்த்தை அவர்களுக்கு கேட்க வைக்கணும். அப்பதான் அவர்களும் பரிசுத்தம் அடைவார்கள், அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவாங்க. அவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாய் வரும் காலங்களிலே காணப்படுவாங்க. அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைங்க எந்த நாளிலும் சுயம் பற்றி நம்ம படித்தோம், நம்ம சுயத்தையே விரும்புகிறவர்களாய் தற்பிரியர்களாய் மாத்திரமே நாம் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. சங்கீதம் மல்கியா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 2:9. நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணபடியினால், நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால், நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம், நம் தேவ பிள்ளைகளாய் இருந்து கொண்டு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லி நம்முடைய வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாய் இல்லாமல் நம்முடைய சுயத்தின்படியாகவும் நம்முடைய ஆசைகளின்படியாகவும் இந்த உலகத்தின் காரியத்திற்காக நம்ம தேவனை விட்டு விலகினவர்களாய் காணப்படுவோம்னா தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு? ஆசீர்வதிக்க மாட்டாரு. அதற்கு பிறகு வசனம் சொல்லுகிறது, நம்மளை என்ன பண்ணுவாராம்?
அற்பமான மனுஷனாய் மாற்றிடுவாராம். நம்ம அற்பமான மனுஷர்களாய் மாற்றிடுவாராம். தேவன் அதற்காகவா கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒருவனும் கெட்டு போவது என் தேவனுக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிறது. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லுகிறது. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்லுகிறது. ஆனால் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் நம்முடைய வழிகளை நம்முடைய சுயத்தின்படியாய் நம்ம கடந்து போகிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் நம்ம எப்படி கர்த்தருக்கு மகிமை உள்ளவர்களாய் இருக்க முடியும்? நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று நம் வாழும்படியான தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம காணப்பட முடியும்? தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும், நம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணும். நம்ம செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நாமும் மகிமைப்படணும் அப்படின்னா நம்ம அவருடைய வழிகளிலே நடக்கணும். ஹல்லேலூயா. எப்படி நடக்கணும்? தேவனுடைய வழிகளில் நடக்கணும். தேவனுடைய வழிகளில் நடப்பதுன்னா அவருடைய கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் நம் காத்து நடக்க வேண்டும். பரிசுத்த சந்ததி என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த நாள் ஓய்வு நாள், அவங்க வீட்டில் ஓய்ஞ்சி தூங்கிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ சண்டே ஹாலிடே, சண்டே இஸ் அ ஹாலிடே. அதனால நான் என்ன பண்ணுவேன், நான் இன்னைக்கு நல்லா போத்திட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, ஒரு நாள் தான் சண்டே லீவு கிடைக்குது, அதனால நான் நல்லா தூங்கணும் இன்னைக்கு. அது இல்லை, தேவனுடைய நாள் இது பரிசுத்த ஓய்வு நாள். This is not an holiday, this is a Sabbath day. Hallelujah. இது தேவனுக்கான ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளிலே கர்த்தரை துதிப்பதற்கும் அவரை மகிமைப்படுத்துவதற்கும் அவரை தொழுது கொள்வதற்குமே இந்த நாளை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். முதலாவது இந்த வேளையை, இந்த கால வேளையில் நாம் தேவனை தேடி ஓடி வந்து தொழுது கொள்வதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய ஆலயத்தில் வரல. தேவ பிள்ளையே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவது உங்களோட ஆசீர்வாதத்தில் உங்களை மகிழ்ந்து களி கூறுவதற்கு இல்லை. என் தேவ பிள்ளைகளா நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தொழுது கொள்வதற்கு. ஹல்லேலூயா. ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தனா உடனடியாய் அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க சந்தோஷமாக இருப்பதற்கு, அவங்க குடும்பங்களில் ஒன்று கூடி இன்னைக்கு சமைச்சு சாப்பிடுவதற்கு இப்படியான நாளாய் இந்த நாளை பயன்படுத்துகிறாங்க. என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே நீங்கள் தேவனுக்கென்று ஓய்ந்திருந்து என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்று நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுக்கு கர்த்தர் சுகபலனை தரலனா நம்முடைய கை காலில் ஒரு காரியமும் நடக்காமல் நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் முறையும் அவருடைய பரிசுத்த நாமத்தினால, இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினால நம்மளை கர்த்தர் காத்து வருகிறாருன்னா, அவருடைய கிருபை நம்மளை தாங்கி வருகிறதுன்னா நம்ம தேவனை இன்னும் அதிகமாய் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் தேவனை தேட வேண்டும். அநேகரை நாங்கள் தேவனோட இந்த ஊழியத்தில் நாங்கள் அநேகரை நாங்கள் பார்க்கிறோம். வேதனை வந்தா, துன்பம் வந்தா, பிசாசு பிடிச்சா, பெள்ளி சூனிய கட்டில் அகப்பட்டா, அப்போ வந்து முழங்கால் படிட்டு அழுது ஜோமணி ஆண்டவரே ஆண்டவரேன்னு கதரை அழுகிறது உண்டு. ஆனால் தேவன் உனக்கு சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறாருண்ணா, நீ கர்த்தரை விட்டு விலகி போவேனா, தேவன் ஒரு நாள் உன்னை பார்த்து வேதனைப்படுகிறவராக இருப்பார். என் தேவன் உன்னை விட்டு விலகி விடுவார். கர்த்தர் நம்மளை விட்டு விலகி போயிட்டாருன்னா நம்மளோட வாழ்க்கையிலே துன்பம், வியாதி, கஷ்டம் எல்லாம் வந்துடும். தேவ பிள்ளையே, நீ மனம் திரும்பு, நீ கர்த்தரை நோக்கி பார்க்கவா, நீ தேவனை தேடி ஓடிவா, நீ கர்த்தருக்காக உன்னோட வாழ்க்கை தேவனுக்கென்று ஒப்புவி. நீ அப்பொழுதுதான் நீ இந்த பூமியிலையும் ஆசீர்வாதமாக இருப்பா, பரலோகத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நம் தேவனுக்கான சின்னம். அப்படியானா நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்க. உங்கள் வார்த்தையினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம், எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள்.
என்ன பண்றாராம்? என்ன பண்றீங்க? உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். எப்படிப்பட்டதான வார்த்தைகளாலே கர்த்தரை என்ன பண்றீங்க? வருத்தப்படுத்துறீங்க. பொல்லாப்பை செய்கிறவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும். நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படியா? பொல்லாப்பு செய்கிறான், ஆனா அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுகிறோம்? அவன் ரொம்ப நல்லவன். நல்லா தெரியும் அவன் தீமை செய்கிறான் அப்படின்னு, நல்லா தெரியும் அவன் பயங்கரமான அக்கிரமக்காரன் என்று. ஆனா அவனை பார்த்து என்ன சொல்றாங்களா? நல்லவன் சொல்றாங்க. காரணம், அவங்ககிட்ட என்ன இருக்கலாம்? அதிகாரம் இருக்கலாம், அவன்கிட்ட பணம் இருக்கலாம், அவன்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை ப்ளீஸ் பண்ணி அவடத்தில் இருந்த நன்மை பெறுவதற்காக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் நல்லவர்களை நல்லவர்கள் என்றும் தீயவர்களை தீயவர்கள் என்று நாம் பண்ணணும், சொல்லுகிறவர்களாக இருக்கணும். இப்படி மனுஷர்கள் இப்படிப்பட்டதான பொல்லாப்பை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணுமா? படிக்குமா அந்த வசனத்தை? பொல்லாப்பை செய்கிறவன் அவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்று சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி நீங்க தீய பொல்லாத மனுஷர்களை பார்த்து நீங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அடுத்து சொல்வது படிக்குமா? அப்படிப்பட்டவர்களின் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே சொல்லுகிறார். இது மாத்திரத்தோடு சொல்றது மாத்திரம் இல்லை, அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றாங்களாம்? தேவனு படிங்கம்மா அத கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்று அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்றாங்களாம். எப்படிப்பட்டவங்க மேல? இப்படிப்பட்ட தீய மனுஷர்கள் மீது தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று துணிகரமாய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாக இருக்கிறீங்க. இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டதுனால தற்பிரியர்களாகவும் தன்னோட தற்பெருமையுடையவர்களாக காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம தற்பெருமை உடையவர்களாக இருக்கக்கூடாது. நீங்க தேவனுக்கன்று தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, ஆவியிலே எளிமையுள்ளவன் பாக்கியவான். தேவ பிள்ளையே, நீங்க ஆவியிலே எளிமையுள்ளவர்களாக இருக்கணும். உங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நம்மிடத்துல வல்லமை ஒன்றும் இல்லை, நம்மிடத்துல எந்த ஒரு காரியமும் இல்லை, எல்லாவற்றையும் செய்கிறவர் நம்முடைய தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. அநேகர் கடந்து போய் நீங்க தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும், நீங்க கர்த்தருடைய ஊழியத்திலே பங்கு பெறணும். இன்னும் அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கென்று ரட்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக இருந்து நாம் தேவனை மகிமைப்படுத்தணும். நீங்க நாவுகளில் தீமையான மனுஷர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. எங்க இருக்கிறாரு கர்த்தர்? என்ன செய்கிறாரு கர்த்தர்? இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம நாவுகளில் அறிக்கிட்டு தேவனை என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? வேதனைப்படுத்தக்கூடாது. என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, உங்களை நடத்தணும்னா, நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா நீங்க தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கணும், அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு பயப்படணும். தேவனை தொழுது கொள்ளுகிற நேரங்களெல்லாம் நீங்க தேவனை வந்து தொழுது கொள்ளணும், கர்த்தரையே நீங்க சேவிக்கணும். வேறு இடங்களுக்கு, வேறு மனுஷர்கள் போகிறதான இடங்களுக்கெல்லாம் நீங்கள் கடந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாட்சியை கேட்டீங்க. ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க? கூப்பிட்டாங்க, போனாங்க. எங்க கூப்பிட்டாங்க? கூப்பிட்டது இடம் எதுக்கு? நேற்று தினத்தில் நடந்ததற்கு. அதுக்கு போனாங்க. கர்த்தர் என்ன பண்ணினாரு? அவர்களை அங்கே இருக்க விடல, இம்மிடியட்டாக வெளியில வரும்படியாய் கர்த்தர் செய்தார். என் அன்பு பிள்ளையே, அப்படிப்பட்ட இடங்களுக்கு நம்முடைய கால்கள் போகக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வாங்கி பூசிக்க கூடாது. நீங்கள் தேவனுடைய பரிசுத்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கென்று பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்லுகிறாரு. அப்போ நீங்க இந்த வெளிச்சம், நீங்க அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று திருப்பும்படியான மக்களாய் உங்களோட வெளிச்சம் அங்கே பிரகாசிக்க வேணும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேணும். உங்களுடைய கிரியைகள் கர்த்தருக்கு மகிமையாய் இருக்கணும். ஹல்லேலூயா.
நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கொஞ்சம் எடுத்து படிங்களேன். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதை வெறுக்கிறது? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம பார்த்தோம் 2 தீமோத்தேயுல இந்த வசனங்கள் எல்லாம் படித்தோம் இல்லையா? என்னென்னலாம் தீமை என்று, அந்த தீமைகளை நம்ம என்ன பண்ணணும்? வெறுக்கணும். இப்படி வெறுக்கிறவர்களாக இருந்தோம்னா நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும். ஹல்லேலூயா. தீமையை வெறுக்கணும், கர்த்தரை நேசிக்கணும், நன்மையை நேசிக்கணும், அநேகருக்கு கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறவர்களாகவும் உங்களோட வாழ்க்கை என்ன பண்ணணும்? அநேகருக்கு சாட்சியாய் காணப்படணும். அதை நீதிமொழி 28:13 படிங்கம்மா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் வருவான். என்னதான் அவர்கள் செஞ்சு கொண்டிருந்தாலும் அவனோட பாவங்கள் என்ன பண்ண மாட்டாங்க? ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? தான் செஞ்ச பாவத்தை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், தேவ பிள்ளைகளாகிய நீங்க என் கர்த்தரோட கட்டளைகளை மீறுறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடுகிறாரு, தேவன் உங்களிடத்துல பேசுகிறாரு. நீங்க கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவியாய் நான் இருந்தேன், இப்படிப்பட்ட பாவத்தை நான் செஞ்சேன், என் தேவனே நீர் என்ன பண்ணுங்க, என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை மன்னிப்பாரு, உங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கென்றுதான ஜனங்களாக இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்துல அறிக்கையிடணும். ஒரு மனுஷன் இந்த பாவங்களை அறிக்கையிடாம பாவங்களை மறைக்கிறவன் என்ன பண்ண மாட்டானா? வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் என்ன பண்ண மாட்டான்? அறிக்கையிடாதவன் வாழ்வடைய மாட்டான். அப்போ நம்ம வாழ்வடையணும்னா, நம் தேவனுக்குள்ளான மனுஷர்களாய் வாழணும்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கும்படியா, நம்முடைய புதிய சிருஷ்டியாய் நம் தேவனிடத்திலே காணப்படும்படியாக நம்மளை தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க. 19:9. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமாயிருக்கிறது. என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமாயிருக்கிறது. எப்படி? நீங்க தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருந்தீங்கன்னா இது உங்களை சுத்தப்படுத்தி விடுறது மாத்திரம் இல்ல, நீங்க தேவனிடத்துல நிலைச்சு நிற்கும்படியான ஒரு ஜனமாயும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களை தேவன் பலப்படுத்துகிறவர்களாயும் இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு தேவையானது என்ன? நாம் தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படுறதுனா அவருடைய நீதியை செய்கிறதும், அவருக்கென்று நம்ம வாழ்வதும், தீமையை வெறுப்பதுமான நம் மனுஷருளாய் நம்ம காணப்படுவோம் என்று சொன்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? பரிசுத்தப்படுத்துவார். கர்த்தர் அவருடைய நீதியின் பிள்ளைகளாய் மாற்றார். அவருடைய வெளிச்சம் உங்களிலே பிரகாசிக்கும். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதான ஜனங்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமர் 3 10ஆம் வசனத்திலிருந்து படிங்கம்மா. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஒரு உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. படிங்கம்மா. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரதை குழி, தங்கள் நாவினால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. படிங்கம்மா. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்திருக்கிறது, தீவிரித்திருக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளே இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது.
ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு மனுஷர்களாய் நம்ம தேவனுடைய ஜனங்கள் காணப்படுகிறாங்க. இது புறஜாதியார், இயேசுவை அறியாத ஜனங்கள் இப்படிப்பட்டதான ஒரு மனுஷர்களாய் இருக்கிறார்கள்னா அவர்களுக்கு நாம போய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேவனுக்கென்று வழி நடத்துவர்களாய் இருக்கணும். ஆனால் நாமே இப்படிப்பட்ட காரியங்களிலே உடையவர்களாக இருப்போம்னா நாம் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும்? நாம் எப்படி கர்த்தருக்கென்று பரிசுத்த சந்ததியாய் நாம் காணப்பட முடியும்? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லைன்னு தேவன் சொல்லும்படியான ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது கடைசி நாட்கள். இப்படிப்பட்டதான மனுஷர்கள் இன்னைக்கு அநேகர் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாம் இந்த சமூகத்தில் இந்த கடைசி நாட்களிலே நம்மளை தேவனுக்கென்று பரிசுத்த சந்ததியாய் காணப்பட நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய எல்லா பாவங்களையும் கர்த்தரிடத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டும்? அறிக்கையிடணும். அறிக்கையிட்டு இந்த நாளிலே தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியாக, தேவன் நம்முடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தும்படியாகவும் நம் தேவனிடத்திலே மன்றாடி செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை படிங்களேன். மத்தேயு 25. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 25ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரயுத்தரமாக மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்திருக்கிறீர்களோ எதை செய்யாதிருக்கிறீர்களோ அதை எனக்கு செய்யாதிருக்கிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்றாரு? இந்த ஜனங்கள் மத்தியில் நீங்கள் எதை செஞ்சீங்களோ அதையே நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு செஞ்சீங்கன்னு சொல்றாரு. இந்த ஜனங்கள் மத்தியிலே நீங்க அன்பற்றவர்களாக, ஜனங்கள் மத்தியிலே நீங்க தேவனுக்கென்று பிரியமற்றவர்களாகவும், பொய்யான மனுஷர்களாகவும், உண்மையற்றவர்களாகவும் ஜனங்களிடத்திலே நீங்க எப்படி காணப்படுகிறீர்களோ அவங்களிடத்தில் செய்வதே நீங்கள் எனக்கு செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ தேவன் விரும்புகிறது நீங்க இந்த ஜனங்கள் மத்தியில நீங்க உண்மையுள்ளவர்களாக, நன்மை செய்கிறவர்களாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நீங்க என்ன பண்ணணும்? காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மளிலே பிரியமுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை பரிசுத்தமாய் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன், நான் செபிப்பேன், கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், துதிப்பேன், ஆனால் ஜனங்கள் மத்தியிலே நான் அன்பற்றவனாய் வாழ்வேன்னு சொன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நீங்க யாரிடத்திலையும் பேசாம நீங்க ஒரு தனி மரத்தை போல காணப்படுவீர்கள் என்று சொன்னா உங்களிடத்திலே தேவனுடைய அன்பு இல்லை என்று அர்த்தம். நீங்க தேவனுடைய அன்பு மிகுந்தவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு நம்மிடத்திலே மிகுதியாய் இருக்கணும். கர்த்தருக்கென்று நாம் வாழணும், கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கணும். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் நாம் கடந்து போவதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு இந்த வேளையில் அப்படியே நம்ம கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி நம்ம பார்த்து சொல்லுவோம், ஏசப்பா என்னோட பாவங்கள் அநேக ஆண்டவரே, இதோ நான் கட்டளைகளின்படியாய் நான் நடக்க முடியாதபடி என் தாய் மூலமாக, என் தகப்பன் மூலமாக இவர்களுக்காய் நான் இவைகளை செய்துவிட்டேன். ஏசப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே, இந்த கட்டளைகளை மீறும்படியாய் நான் நடந்துட்டேன் அப்பா. எனக்குள்ளே பொறாமை உண்டு, எனக்குள்ளே பெருமை உண்டு. ஏசப்பா என்னை மன்னியுங்க ஆண்டவரே.
என்னை மன்னியுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல கேட்கலாமா? கண்களை மூடுங்க. எல்லா நாவுகளும் கர்த்தரிடத்துல பேசட்டும். எல்லாரும் நம்ம தேவனிடத்துல பேசலாம். ஏசப்பா, நான் அநேக காரியங்களில் நான் மீறுதலுடையவனாக இருந்துட்டேன் ஆண்டவரே. அநேக காரியங்களில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் இந்த காரியத்தை செய்து விட்டேன். ஏசப்பா, என் பாவத்தை மன்னியுங்க ஆண்டவரே. நான் அநேகரை ஏமாற்றிட்டேன். ஏசப்பா, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா கர்த்தர் இந்த வேளையில உங்களை மன்னிப்பாரு. தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நீங்க அறிக்கையிட்டு உங்களோட பாவங்களை தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்று இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இந்த வேளையில உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை பாவங்களை மன்னிப்பாரு. தேவஜனமே, கர்த்தரிடத்துல கொஞ்ச நேரம் பேசுறீங்களா? தேவன் இந்த நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. உங்களோட பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. உங்களோட நாவுகளை திறந்து சொல்லுங்க. நீங்க இந்த உலகத்தில் அநேக கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கீங்களா? நீங்க தேவனிடத்துல கேளுங்க. ஏசப்பா, எனக்கு இந்த கட்டுகளில் இருந்து விடுதலை தாங்கப்பா. என்னோட பாவத்தை நிமித்தம், நான் செய்த மீறுதலின் காரியத்தை நிமித்தம் இப்படிப்பட்ட காரியத்திலே நான் சிக்குண்டவனாக இருக்கிறேன் அப்பா. எனக்கு இப்படிப்பட்ட வியாதியினால் கட்டப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு விடுதலையை தாருங்கப்பா. என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும். என் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கான பரிசுத்த சந்ததியாய், பரிசுத்த ஜனமாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, அதன்படி நடக்கணும்ப்பா. எங்களுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிங்க. மகா பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிற எங்களுடைய இருதயம் தேவன் வாசம் பண்ணுகிற இடமாய் இந்த நாளிலிருந்து காணப்படும்படியாய் என் தேவனே, என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னி ஆண்டவரே. இனிமேல் என் இருதயம் ஆண்டவரே தீங்கானவைகளை சிந்திக்க கூடாது. இனிமேல் இந்த இருதயம் தீங்கானவைகளிலே ஆண்டவரே நாங்கள் நடக்கக்கூடாது. அதன்படியாய் நாங்கள் ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களை மாற்றணும் ஆண்டவரே. எங்களை நீர் மாற்றணும் அப்பா. இந்த இருதயம் பரிசுத்தம் அடையணும். இந்த இருதயம் என் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இருதயமாய் மாறணும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை தூய்மையாக்குங்க. நாங்கள் உமக்காய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காய் நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளே வாசமாய் இருங்கப்பா. உம்முடைய ராஜ்யத்திலே நாங்களும் பிரவேசிப்பதற்கு என் தேவன் நீர் எங்களுக்கு கிருபையாய் மனம் இறங்குங்க. இந்த நாளிலே எங்களுடைய பாவ அறிக்கைகளை ஆண்டவரே அறிக்கையிடுகிறோம். எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாங்கள் உம்முடைய தேவ ஜனம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. என் தேவன் ரத்தத்தால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இவர்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ளே உம்முடைய பயம் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை ஒப்புவிக்கிறோம். என் தேவன் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காக இயேசுவே உம்முடைய வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தெடுக்கிறோம் மர்ம நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் தேவன் தாமே உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க தேவனுடைய சித்தம் நிறைவேற கர்த்தர் உங்களுடைய கரங்களை பிடித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே,
ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. ஹalleluya 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 ஹalleluya.